இன்றைய தியானம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. என்னாகமம் 23:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பீலேயாம் மூலமாக கர்த்தர் பாலாக் ராஜாக்கு சொல்லுகிறார். பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி பீலேயாமை அழைச்சி, நான் உனக்கு அதுக்குரிய கூலி தரேன், இந்த ஜனங்களை நீ சபின்னு கூப்பிடுறார். ஆனால் கர்த்தர் இந்த பீலேயாமை சந்திக்கிறதை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் பீலேயாமை சந்தித்து அவன் வாயில வார்த்தை அருளி, நீ பாலாக்கு கிட்ட திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல வேண்டும், சொல்ல கடவாய் அப்படின்னு சொல்றத நம்ம இந்த அதிகாரத்தில் வாசித்தறியலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கணும்னு பாலாக் விரும்புகிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துறது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையே பயன்படுத்துகிறான். அவங்க எப்படியாகிலும் பலத்து போகக்கூடாது. அவங்க நாளுக்கு நாள் பலத்து போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னாகும் 22 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். என்ன நடக்குது? இந்த பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைச்சி வரும்படி பாலாக் தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கு, அவங்க பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறாங்க, அவங்க என்னிலும் பலவான்கள், அதனால் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நான் அறிவேன். ஆகவே எனக்காக நீ வந்து அந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் பீலேயாமை சந்திக்கிறார், அவனுடைய கண்களை திறக்கிறார். நீங்கள் என்னாகும் 24:1 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் பீலேயாமுடைய வாயை அப்படி மாற்றார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்ல வச்சார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்கிற காரியத்தை மட்டும் நம்ம செய்யும் பொழுது, நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் யாரையும் சபிக்க முடியாது. யாரையும் நம்ம இஷ்டத்துக்கு எதையும் சொல்லிட முடியாது. அப்படியே நம்ம சொன்னாலும் அது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம சொல்லும்போது அதை வாய்க்காமல் போக செய்வார். பிரியமானவர்களே, அதை உணர்ந்து தான் அந்த பாலாக் வந்து சொல்கிறான், எப்படி ஆகலும் இந்த ஜனங்களை சபிச்சிரு, அவங்க பலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். அவங்க பலுகுனாங்க, பெருகுனாங்க. ஆமேன். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலையிலே சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உனக்கு விரோதமாய் எந்த மந்திரமும் இல்லை, உனக்கு விரோதமாய் குறிச்சொல்லுதலும் இல்லை, ஒன்றும் வாய்க்காதுன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்ற நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் லூக்கா 10:18-19 சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கலாமா? அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது 16 அதிகாரம் 20 வசனத்திலே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். எதுக்கு? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை நம்ம காலின் கீழே போட்டு நசுக்கி போடுவார் இல்லையா? அப்போ கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்கணும், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்று வாய்க்கவே கூடாதப்பா. எனக்கு விரோதமாக எழும்புகிறதான மந்திரம், பில்லிசூனியம் எதையும் நீங்கள் என்னை மேற்கொள்ள விடமாட்டீங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். என்னாகும் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இந்த சத்தத்தை கேட்டு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிற செய்யப்பட்டிருக்கிற மந்திரம், பில்லிசூனியம், ஏவல் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அவர்களுடைய சபைகளிலே கடந்து சென்று கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி என்னாகும் 23:23 படி ஒன்றும் பலிக்காதபடிக்கு, லூக்கா 10:18-19 படி பலிக்காதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை எங்கள் குடும்பத்தை காத்தார்னு சொல்ல உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.